வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு. மே 31 டொபாக்கோ டே. கண்டிப்பாக புகை எந்த விதத்தையும் பிரயோஜனப்படாத ஒன்று தான். ஸ்மோக் பண்ணுறது ஸ்டைல் கிடைக்காது. இட்ஸ் அ ஸ்லோ பாய்சன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் விட்டுருங்க. தயவு செய்து சிகரெட் பிடிக்காதீங்க. நம்மளோட மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நம்மளோட சந்ததிகள் எல்லாத்தையுமே அது பாதிக்கும். and I want all the youngsters and all the people. So please stop smoking. A small bud of cigarette is not important. So stop smoking. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உடல் நலத்துக்கு கேடு. இதை நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். 1000 தடவை படங்கள் பார்க்கும்போதும் ஹெட்லைன்ஸ் அதை தான் போடுவாங்க. நம்மளோட உடல் நலம், நம்மளோட பாடி, இது கடவுள் கொடுத்தது இட்ஸ் ஸோ டிவைன்ஃபுல் நான் சொல்லுவேன். எல்லாருமே நினைப்பாங்க ஆர் பாடி இஸ் ஃபில்டு வித் ராட் அப்படின்னு. இட் இஸ் ட்ரூ டு சர்டன் எக்ஸ்டென்ட், பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல், மச் மோர் தென் தேட். நாட் ஓன்லி யூ, நீங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது இல்லாமல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லவ்ட் ஒன்ஸ், யுவர் சில்ட்ரன், உங்களை விட அதிகமாக அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் ஏற்கனவே ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. மேலும் மேலும் இதை டாக்ஸிக்காக ஆக்க வேண்டாம். உடனே விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் our ஹெல்த், இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ், அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் our கண்ட்ரி. இதை பற்றி பர்டிகுலராக பேசணுன்னா ஐ திங்க் எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்கல, உங்கள் அப்பா சொல்லி நீங்களும் கேட்க மாட்டீங்க, வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட், இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங். இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும்னா, இவங்க என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறது, எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் பிடிச்சிருக்கு, ஐ லைக் சிகரெட்ஸ், ஐம் ஸ்மோக்கிங். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹெல்த் டிட்ராய்ட் ஆகி நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக ரியலைசேஷன் ஆகும் நம்ம ஸ்மோக் பண்ணதுனால எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கோன்னு நம்ம லங்ஸை. அது பர்டிகுலராக எனக்கு எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, என்னோடய ஜிம் ரெகுலராக நான் பண்ணுவேன். ஒரு 1 hour 30 minutes பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க் அவுட் இப்போ என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் த ஒன்லி ரீசன் இஸ் பிகாஸ் ஐ ஸ்மோக். காட்ஸ் கிரேஸ், நான் ஃபஸ்ட்டு விட இப்போ நான் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சிகரெட் வாஸ் வெரி வெரி அடிக்டிவ். பட் இப்போ ஜஸ்ட் ஃபார் த ஹெக் ஆஃப் இட் அப்படி தான் ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன். I've stopped smoking, and whoever I see, my kind request is to stop smoking, because it is the most dangerous, most damaging, most injurious to health. So please stop smoking. குட் ஹேபிட்ஸ்ன்றது லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அது குழந்தையிலேருந்தே எல்லாருக்கும் சொல்லி தர விஷயம் தான். ஆனால் அது யாரு கடைபிடிக்கிறாங்கன்றதுல தான் டிஃப்ரென்ஸே இருக்கு. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பேசிக் எடிட்டர். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு படத்துல இருந்து கெட்டதெல்லாம் எடுத்துட்டா மீதி இருக்கிறதுலாம் நல்லா காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து கெட்டதெல்லாம் எடுத்துட்டா நல்லது மட்டும்தான் இருக்கும். ஸ்மோக்கிங் அதை ஒண்ணுன்னா பண்ணாதீங்க அப்படின்னு தான் மெயினா சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாருங்க, எந்த ஸ்கின் டாக்டர் கிட்ட போனாலும், எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஸ்மோக்கிங் இது எனிடே கேன்சர் தான் சொல்றாங்க அவங்க. ஆமா, ஸோ அது கேன்சரை நம்மளா வெல்கம் பண்றது தப்பு தானே. நம்மளை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படுவாங்க அதை பார்த்து. ஸோ அவங்களுக்கும் இந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நம்ம டாக்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த urge to smoke இருக்குல்ல, அப்படின்னா அப்பா ஸ்மோக்கரா இருந்தா குழந்தையில இருந்தே இருக்குமா, அம்மா வயிற்றுல இருக்கும் போதேல இருந்து இருக்குமா. அது குரோமோசோம்ஸ், அப்பாவோட குரோமோசோம்ஸ் தானே பாதி. அவர்கிட்ட இருக்கிறது தான் அது அப்படியே வருமா. அது அந்த நிக்கோட்டின் அதுலயே இருக்கும்ன்றாங்க. ஒரு ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அது. அண்ட் நான் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், குவிட் ஸ்மோக்கிங் ரைட் நவ். ஸ்மோக் பண்ணுறது ஸ்டைல் கிடைக்காது. இட்ஸ் அ ஸ்லோ பாய்சன். ஸோ யூ ஷுட் ரியலைஸ் தட் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு you are important, and a small bud of cigarette is not important. So stop smoking. ஸ்மோக் பண்ற பசங்க எனக்கு பிடிக்காது. ஸோ குவிட் ஸ்மோக்கிங். எனக்கு தெரியும் ஸ்டைலா தான் இருக்கும் பண்றதுக்கு, பட் பொண்ணுங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான். ஸோ they should understand that and it's not good for your health. அது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எல்லா படத்துக்கு முன்னாடி அது போடுறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச சில டைரக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்போட ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட எல்லாமே சொல்லி பார்த்தேன். there is no change. அது நம்ம சொன்னா ஒண்ணுமே ஆகாது. they should feel that, they should realize that. அவரோட ஃபேமிலி பத்தி யோசிக்கணும். so please think about it. I think tobacco, anti tobacco awareness ரொம்ப நாளாக ரொம்ப இன்ஃபேக்ட் ரொம்ப
வருஷமாக வந்துட்டு இட்ஸ் பீன் ஆல் ஓவர் சோஷியல் மீடியா. பீப்புள் சே ஸ்மோக்கிங் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், மைண்டில் இருக்கிற இம்மீடியட் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும்பாங்க. ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் ஐ பிலீவ் இன் தட் கான்செப்ட். இட் கம்ப்ளீட்லி இன்டர்னலி நிறைய டேமேஜ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா when it comes to chewing tobacco or probably smoking or any format of tobacco. In fact, being a personality who loves fitness, அது டான்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏர்பிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஜிம். ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அதுக்காக வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு வெறும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. லைஃப் இஸ் தேர் டு என்ஜாய். நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணணும், பிடித்த விஷயங்களை சாப்பிடணும். பிகாஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக தான். பட் டு த லிமிட், எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் வில் ஹேவ் அ ஹெல்தியர் ஹாப்பியர் லைஃப். So I strongly support this anti-smoking. I strongly support this anti-tobacco day. So and I want all the youngsters and all the people to support this and make sure that at least in a span of few years that we should get a country. I mean, we should get our India into a smoking-free country. ஸ்மோக்கிங் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செயின் ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் வந்து என்னால் வந்து ஷூட்டிங்கே போக முடியல. காலையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேரை வச்சு நான் ஷூட் பண்ணணும். எல்லாரையும் லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னால் எந்திரிக்க கூட முடியல. எல்லாமே வந்து ஒரே ஒரு ரீசன் வந்து அந்த டென்ஷனாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் நின்று அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அன்றைக்கி தான் நான் டிசைட் பண்ணேன், அது நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம், நம்மளுடைய உடம்பு வந்து தான் நம்மளுடைய மூலதனமாக வச்சு நம்ம பண்ணுறோம், நமக்கு வேறு யாரும் கிடையாது. ஸோ இந்த உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கும் அதை சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் ஃபைனல் டிசிஷன் பண்ணேன். அதோடு தூக்கி போட்டேன். இன்ன வரைக்கும் தொட்டது கூட கிடையாது அந்த சிகரெட்டை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். பட் வந்து தயவு செய்து சிகரெட் பிடிக்காதீங்க. அது மாதிரி வந்து ஒரு யமன் உலகத்திலே கிடையாது. புகைப்பிடிப்பது உண்மையிலேயே நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதை வந்து புகைப்பிடிக்கிறத ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சினிமாக்களை கொண்டு வந்துட்டோம். அது தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப வாட்ச் பண்ணதில் இன்றைக்கி உள்ள இளைஞர் சமுதாயத்தில் புகைப்பிடிக்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து இன்னும் டோட்டலாக குறையிறது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்றீங்க. ஏன்னா இப்போ உள்ள படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்ததுனால அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ என்கிட்டயே ஒரு 7 அசிஸ்டன்ட் இருக்காங்க. முதல்ல வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு பெட்டி கடையில் எங்கேயாவது இன்னும் ஸ்மோக் பண்ணி யோசிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. அதே மாதிரி எல்லாரும் யோசித்தோம்னா புகைப்பிடிப்பதை இது பண்ணுறது நம்மளுடைய குடும்பத்துக்கு, நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். நன்றி. நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, பட் திருப்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஸ்மோக்கிங் இஸ் ரியலி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது வந்து உடனே தெரியாது, அதோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு போக போக தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் யாருமே வந்து ஸ்மோக்கிங்கை சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஹெல்த் இருந்தால் தான் எது வேணால் சாதிக்கலாம், எது வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த், குவிட் ஸ்மோக்கிங். கண்டிப்பாக புகை வந்து எந்த விதத்தையும் பிரயோஜனப்படாத ஒன்று தான். ஆண் குடித்தாலும் சரி, பெண் குடித்தாலும் சரி, புகையால் வருவது புற்றுநோய். அண்ட் அதோட நிறைய பணம் வேறு செலவாகுது. வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10,000 12,000 செலவாகுது. ஸோ அந்த மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தாலும் இதுவாக பார்த்தாலும் நான் சொல்ல லிக்கரை தடை பண்ணுறதோட சிகரெட்டை தடை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தயவு செய்து அதிகமாக புகைப்பிடிக்காதீங்க. அது உடம்புக்கு கேடு. நம்மளோட மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நம்மளோட சந்ததிகள் எல்லாத்தையுமே அது பாதிக்கும். தயவு செய்து அந்த பழக்கம் உள்ளவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. தயவு செய்து ஸ்மோக்கிங் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால அது நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிக்குது. நான் என்னோட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து எல்லாரையும் ஸ்மோக்கிங் விட்டுருங்க ப்ளீஸ். We are in a situation, we are living in a very bad environment. Very bad environment. எல்லாமே fake, nothing is real. So it's very hard to get good stuffs. So we are fighting to live. ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றது, எது நல்லா சாப்பிட்றதுன்னு தெரியல, எதில் கலப்பணம் இருக்குன்னு தெரியல. யூ cannot get good fruits, good vegetables. நம்மளாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி மனசில் வந்து இது நல்லா இருக்கும், நல்லது தான் நினச்சி தான் சாப்பிட்றோம். அப்படி தான் இருக்குது. அப்படி சாப்பிட்டா தான் ஜீரணமாகுது அது. ஸோ ஜீரணமானது we have to fight to live மாதிரி பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ப்ளஸ் ப்ளீஸ் God give a lot of immunity to everybody to sustain that. அதுதான். Trust yourself, believe in yourself, always think positive. Do that.